வச்சு ஒருத்தரால அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், எங்களால அது பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க தாவேகாவும் தாவேகா தலைவர் விஜயுமே. தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட மரணத்தை தன்னோட அரசியல் ஆதாயமா மாத்திருக்கிறாரு விஜய். இப்படி ஒரு கட்சியை வச்சுட்டு இன்னுமுமே பேரம் பேசிட்டு இருக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் கேட்கக்கூடிய அந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது எங்களோட உரிமை, லாப நஷ்டம் இல்லாம உங்க கூட இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு என்ஜிஓ கிடையாது. அண்ட் we are still in touch with விஜய், which means டிவிகே. நாங்க இன்னும் தாவேகாவோட தொடர்புல தான் இருக்கோம். அவங்க எங்களை அங்கீகாரம் பண்றாங்க. எங்களோட பலம், எங்களோட வலிமை என்ன அப்படின்னு தாவேகா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு 40 வயசுக்கு கீழே உள்ள ஓட்டுகள் எல்லாமே தாவேகா கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய குண்டை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நியமனம் செய்யப்பட்ட காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சேட்டாங்கர் அவர் ஒரு அந்த குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட மரணம் அப்படிங்கறது அவரோட உறவினர்கள், குடும்பத்தினர், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை தாண்டி அவங்களுக்கு எதிரானவங்கள்ல இருந்து தமிழ் உணர்வுள்ள எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்பு இந்த மரணத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடி இருக்கு தாவேகாவும் தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர்ல 41 பேர் உயிரிழந்த போதுமே அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடாம அந்த குழந்தைகள், பச்சை குழந்தைகள்ல இருந்து பெண்கள் எல்லாமே அந்த கூட்டத்துல சிக்கி திணறி, மூச்சு திணறி அவங்க எல்லாமே உயிரிழந்திருந்தாங்க, கால்ல மிதிப்பட்டு. சோ இப்படி ஒரு கொடூரமான மரணம் விஜய பார்க்க வந்ததுனால நிகழ்ந்துமே அவங்களுக்காக ஒரு கண்ணீர் விடாம, அவங்களுக்காக ஒரு இரங்கல் செய்தி தெரிவிக்காம, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இப்ப கூட முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டுட்டு இருந்துட்டு இப்போ நல்லக்கண்ணு ஐயாவோட இறப்புக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் வடிச்சு போட்டோலாம் போஸ்ட் கொடுத்திருக்காரு. சோ நல்லக்கண்ணு ஐயாவோட மரணத்துக்காக போனது ஒரு குற்றச்சாட்டா இங்க முன்வைக்கப்படல. அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படியாச்சும் அவருக்கு ஒரு புண்ணியம் போகட்டுமே நேர்ல போய் பார்த்ததுனால. இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இறந்த உடனே நீங்க போய் பாக்குறீங்களே, அவர் உயிரோட இருக்கும்போது உடல்நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அரசு மருத்துவமனையில இருக்கும்போது நீங்க ஒரு 8 போய் பாத்தீங்களா? நல்லக்கண்ணு ஐயாவா இருந்தாலும் சரி, அதே விஜயகாந்தா இருந்தாலும் சரி, விஜயகாந்தோட ஆன்மா உங்களை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஞ்ச் டைலாக் போடுறதெல்லாம் இருக்கட்டும், விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை போய் நீங்க நேர்ல போய் பாத்தீங்களா? உங்களுக்கு நடிப்புல ஒரு அங்கீகாரம் கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்களையே நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சந்திக்கல. நல்லக்கண்ணு ஐயா மருத்துவமனையில இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கடந்த ஒரு வருஷமா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவரோட உடல்நிலை சரியில்லாம இருக்கு அப்படிங்கிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே, ஈவன் பாஜகவை சேர்ந்தவங்க கூட நல்லக்கண்ணு ஐயாவுக்காக பேசி போட்டு இருக்காங்க. அவங்கள போய் நேர்ல சந்திச்சு ஆறுதல் எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. உடல்நிலை என்ன அப்படிங்கறத சரி பார்த்துட்டு வந்திருக்காங்க. முதலமைச்சருமே தொடர்ந்து நல்லக்கண்ணு ஐயாவை ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சுட்டு வரதாக இருக்கட்டும், திருமாவளவன் இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலையை குறித்து அவங்கள சந்திச்சுட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனா விஜய் எப்போ சந்திச்சாரு? அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்கள பத்தி பார்க்காம, அவங்கள பத்தி பேசாம, அவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யாம, அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த இறப்பு மூலமா ஒரு ஆதாயம் தேடக்கூடிய அந்த சாவை வச்சு அரசியல் செய்யக்கூடிய பழக்கம் விஜய் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ முன் வந்திருக்கு. தேர்தல் நெருங்க 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 விஜயோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த விஷயம் மறுபடியும் அவரோட மதிப்பு இன்னும் குறைச்சிருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த 41 பேர் உயிரிழந்த போது 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா நீங்க எதுக்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே இருக்கு. தனக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே இப்போ ரீசெண்டா நடந்த வேலூர் கூட்டத்தில் வரைக்குமே அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கான எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம பழி போட்டு ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்கவர் தான் இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயா உயிரோட இருக்கும்போது பார்க்காம இறந்து போனதுக்கு அப்புறமா பார்த்து அங்க போயிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு பேசு பொருளாக மாறப்படும். இப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு, பொது இடங்களுக்கு செல்லும் போது அவர் ஒரு பேசு பொருளா மாறுவாரு. ஒரு நாள் ஃபுல்லா நியூஸ்ல ஹெட்லைன்ஸ் அடிக்கலாம். சோ இப்படியான விஷயத்துக்கு மட்டுமே கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இப்போ மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இப்படி ஒரு நிலைமையில தான் தாவேகா இந்த ஒரு அரசியலை தான் கையில எடுத்திருக்காங்க. அதை தாண்டி தாவேகாவோட நிலைமை அப்படிங்கிறது இன்னும் பரிதாபமா தான் இருக்கு. கூட்டணிக்காக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லியுமே யாருமே அந்த பக்கமா போய் சீண்டவே இல்லை. ஈவன் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட சீண்டல. அதை தாண்டி இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் மட்டும் போய் சேர்ந்திருக்கிறாரு. இதை அவங்களே தாவேக்காவே ஒரு விஷயமா நினைச்சு அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடாம தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணியை அவங்க ஏத்துக்கல. சோ நம்ம எதிர்பார்த்தது அதிமுக, காங்கிரஸ், பாஜக அந்த மாதிரியான கூட்டணிகளை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா வந்து சேர்ந்தது என்னமோ செங்கோட்டையனும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அப்படிங்கிற ஒரு மன அதிருப்தியில இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இருக்காரு. இதனால அவங்களோட நிர்வாகிகள் மேல இங்க வந்து கூட்டணிக்கான ஆட்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க மேல எல்லாமே சரியான காண்ட்ல இருக்கதாகவும் நமக்கு தகவல் வெற்றி கழகத்துல இருந்து தகவல் எல்லாமே கசிய வந்திருக்கு. இப்போ செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, பண்ருட்டி ராமச்சந்திரா இருந்தாலும் சரி, அதை தாண்டி முன்னாள் சபாநாயகரோட பையன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து சமீபத்துல நினைச்சிருந்தாங்க. இப்படி அதிமுகவுல இருந்து பல தலைகள் வந்து தாவேக்காவுல போய் இணைஞ்சாலுமே அங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் சரியா கிடைக்கப்படல அப்படிங்கறதுனால அவங்க எல்லாருமே தாவேக்காவுல இருந்து மறுபடியும் வெளியேறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஒரு தீயை வந்து பத்த வச்சு போட்டிருக்காரு. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. மறுபடியும் தாவேக்காவுல சேர்ந்தவங்க எல்லாமே தாவேக்கா விட்டு வெளியே வர போறாங்க. இது வந்து கூடிய சீக்கிரத்துல நடக்கும், தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும், அங்க அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நேர்லயே பார்த்திருந்திருக்கோம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவுல அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல, தாவேக்காவுக்கு போன அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு தான் போனாரு. ஆனா ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்துக்கு அடுத்த நிலைமையில தான் செங்கோட்டையனை வந்து அவங்க வச்சிருக்காங்க. 50 வருஷம் அனுபவம் இருந்தாலுமே எந்த ஒரு அனுபவமே இல்லாத அவங்களுக்கு கீழே தான் செங்கோட்டையன் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி திராவிட பேச்சாளர் ஒருத்தரோட நிலைமையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அங்க போனா வந்து நம்ம நல்லா பேசலாம், மேடைகள் நிறைய கிடைக்கும், திமுக எங்களை அங்கீகாரம் பண்ண மாட்டேது, எனக்கு வந்து மேடைகள் கொடுக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாவே முன் வச்சுட்டு தாவேக்காவுக்கு போனாரு. ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா பிரச்சார குழுவுல கூட அவரோட பெயரை இணைக்காம தான் இருந்தாங்க. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு மேடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல போய் பேசியிருந்தாரு. மேடை கிடைச்ச அந்த ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதாவது கிடைக்காத இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் பேசிட்டு இருக்கிறாரு, தாவேக்காவோட கொடி ஜெகதீஷ் பாண்டியன் தலையிலேயே விழுந்து அவர் நெத்தில அப்படி மண்டைய பொளந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்தாலுமே இவருக்கு மேடை கிடைச்ச சந்தோஷத்துல வந்து அதை கூட கண்டுக்காம எனக்கு கிடைச்சிடுச்சா மேடை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. சோ இந்த நிலைமையில தான் தாவேக்காவுல இருக்கக்கூடிய அங்க மற்ற கட்சியில இருந்து தாவேக்காவுக்கு போனவங்களோட நிலைமை இருந்துட்டு இருக்கு. சோ இப்படி ஒரு கட்சியை வச்சுட்டு தான் காங்கிரஸ் வந்து இன்னுமே பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்ட மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சேட்டாங்கர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் சேனலுக்கு. அந்த பேட்டியில காங்கிரஸ் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவாவே சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா தொகுதி வந்து கூடுதலாக வேணும், அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு வந்து பங்கும் வேணும், அங்கீகாரமும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தாண்டி எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது நாங்க கேட்போம், ஏன்னா இது எங்க தொண்டர்களோட உரிமை, அது வந்து தொண்டர்கள் எடுத்து வச்ச ஒரு உரிமை குரல், அதனால அது நாங்க கேட்போம், எந்த ஒரு லாப நஷ்டம் இல்லாம செயல்படுறதுக்கு நாங்க என்ன என்ஜிஓவா அப்படின்னு திமுக பார்த்து காட்டமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தாவேக்காவோட ஏதாவது தொடர்புல இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு தாவேக்கா வந்து எங்களோட பலத்தை வந்து புரிஞ்சிருக்காங்க, அவங்க வந்து எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க, எங்களுக்கு வெளிப்படையாவே அவங்க வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க, நாங்களும் தாவேக்காவோட தொடர்புல தான் இருக்கோம், எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்புல இருக்கிறது சகஜம் தான், விச் மீன்ஸ் அவர் வந்து தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கறத பதிவு பண்றாரு. இதை தாண்டி காங்கிரஸ்க்கு 15% வாக்குகள் இருக்கு, ஆனா தாவேக்காவுக்கு 40 வயசுக்கு கீழே உள்ள எல்லாரோட வாக்குகளுமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காங்கிரஸை விடையும் தாவேக்கா மேல இருக்கிறத அவர் வந்து அவரே ஒத்துக்கிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்த மாதிரியே கொடுத்திருக்கிறாரு. சோ இவர் வந்து தாவேக்காவை வச்சு இன்னுமே பேரம் பேசிட்டு இருக்குதா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மறுபடியும் எழுப்பியிருக்கு. அதை தாண்டி தாவேக்காவுக்கு காங்கிரஸ் தாவ போகுதா, திமுக கூட்டணியில இருந்து வெளியேற போகுதா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் எழுப்பியிருக்காங்க. இப்போ இருந்தா மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களோட குரல் வந்து கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இப்போ கிரீஷ் சேட்டாங்கரோட குரல் வந்து உயர்ந்திருக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத. தமிழ்நாடு அரசுல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வாய்ப்பே இல்ல, சாத்தியமே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியுமே இந்த கோரிக்கையை மறுபடியும் காங்கிரஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு திமுக மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிறதே கிடையாது. தேசிய கட்சிகளுக்கு மாநில கட்சிகள் மேல எந்த ஒரு பாசமோ எந்த ஒரு நன்றி உணர்வுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ திமுக சார்பில் இருந்து பார்க்கப்படுது. ஏன்னா 2019 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா 2021 தேர்தலையுமே மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. காங்கிரஸ்க்கு அதுல வந்து 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டதுல 18 தொகுதிகள் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளை திமுகவுக்கு கொடுத்திருந்தாலாச்சும் திமுகவாவது ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்பவே இருந்தது. அது மட்டும் இல்லாம 21லயே காங்கிரஸ்க்கு 15 தொகுதிகள் தான் திமுக ஒதுக்கப்பட்டதா ஒரு தகவலுமே இருக்கு. ஒரு செய்தி, அது தகவல் கிடையாது, ஒரு செய்தியுமே இருக்கு. அதுக்கப்புறமா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா தான் அந்த சீட் ஷேர் அப்படிங்கிறது 25க்கு அதிகமாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2024 நாடாளுமன்ற தேர்தலுமே 40க்கு 40 தொகுதியை திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அடிச்சுதாங்க. அதுல 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து காங்கிரஸ்க்கு கிடைச்சாங்க. அதுவுமே திமுகவோட கூட்டணி வச்சதுனாலதான் அப்படிங்கறதுவே நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இந்தியாலேயே அதிகமான எம்பிக்கள் காங்கிரஸ்க்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ்நாட்டுல தான்.
அதை தாண்டி இந்தியா கூட்டணிக்குள்ள மற்ற மாநில முதலமைச்சர்களை இணைச்சதுமே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதையும் தாண்டி இந்தியா கூட்டணியோட தலைவராக பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி தான் இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல அறிவிச்சதும் ஸ்டாலின் தான். சோ இவ்வளவு விஷயங்கள் காங்கிரஸ்க்கு திமுக செஞ்சுமே காங்கிரஸ்க்கு எந்த ஒரு நன்றி உணர்வுமே இல்லையே. இப்போ மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு எம்பி, ராகுல் காந்திக்கு அவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலுமே, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாலுமே, இப்ப பொறுப்புல இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமான பொறுப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அந்த மேலிட பொறுப்புல இருக்கக்கூடிய கிரிஸ் சேட்டாங்கரை இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது மறுபடியும் திமுக மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. திமுகல இருந்து காங்கிரஸ் வெளியேறுமா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் எழுப்பியிருக்கு. ஆனா திமுக காங்கிரஸ்க்கு வெறும் 22 தொகுதிகள் மட்டும் தான் கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா காங்கிரஸ் எங்களுக்கு வந்து எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தொகுதி வேணும், 39 தொகுதி வேணும், கூடுதலா 40 கொடுத்தா கூட நாங்க வாங்கிக்குவோம், ஏன்னா அதுவும் எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு திமுக உடன்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உடன்பட்டுச்சு இவங்க கேட்கக்கூடிய தொகுதியை கொடுத்தது அப்படின்னா இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டிஆர் பால் தலைமையில குழுவுமே அமைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா காங்கிரஸ்க்கு இன்னும் அழைப்பு விடுக்கப்படல வெளிப்படையா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே கிரிஸ் சேட்டாங்கர் அந்த பேட்டியில வந்து முன் வச்சிருப்பாரு. ஏற்கனவே 173 தொகுதிகள்ல திமுக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த 3 தொகுதியை கூட நம்ம வந்து கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 170 தொகுதிகள்ல தான் இப்ப திமுக நிற்க போகுது. அதிக அளவு தொகுதிகள்ல தான் அதிமுக நிற்க போகிறதாகவும் தகவல் வந்து இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை வந்து மோடிஜி அவர்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா இந்த பக்கத்துல அப்படி கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கன்ஃபார்ம் பண்றதுதான் 170 தொகுதி திமுக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சோ இப்போ காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த 39 தொகுதிகளையுமே திமுக ஒதுக்கிச்சு. சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காங்கிரஸை கூப்பிட போறாங்க. சோ நம்ம அதை வந்து பாத்துட்டு இருக்கோம். காங்கிரஸ்க்கு தான் கடைசி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு காங்கிரஸ்க்கு அதிகமான சீட் ஷேர் கொடுத்தாங்க அப்படின்னா கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட அந்த வெளிப்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு. ஏற்கனவே பாமக வந்தது அப்படின்னா விசிக வெளியே போயிடும், திமுக கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, எங்களுக்கு வந்து அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது, நாங்க கூட்டணி தர்மத்துக்காக அந்த கொள்கைக்காக நாங்க வந்து ஒன்னா இருக்கோம் அப்படின்னு தான் திருமாவளவனுமே சொல்லியிருக்காங்க. சோ காங்கிரஸ் செய்யக்கூடிய இந்த வேலையினால எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இருக்க போகுது, திமுகக்குள்ள மறுபடியும் சலசலப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.